Hi students, welcome to my channel RT Tuition and Tutorials. Einstein and Mathsல example 6.3 வந்து பார்க்கலாம். If tan A equal to 2/3, then find all the other trigonometric ratios. அந்த 6 trigonometric ratios இருக்கு இல்லையா, அதை வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ இதுக்கு டயக்ராம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த ஏபிசின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரையாங்கிள் கொடுத்து இது வந்து ஹைப்போடென்யூஸ், இது அட்ஜசன்ட், இது ஆப்போசிட் அப்படின்னு சொல்லிட்டு வேல்யூ கொடுத்துருக்காங்க. இல்லை ஹைப்போடென்யூஸ் வேல்யூ மட்டும் கொடுக்கல. ஸோ ஏபிக்கான வேல்யூ வந்து என்ன அப்படின்னா 3, பிசிக்கு 2, ஏசி வந்து கொடுக்கல. ஸோ இதை நம்ம கண்டுபிடிச்சாதான் அந்த சிக்ஸ் ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோஸ் வந்து கண்டுபிடிக்க முடியும். ஸோ இதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலா என்ன அப்படின்னா பித்தாகரஸ் தேரம். தேரத்துக்கான ஃபார்முலா என்னன்னா ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் பிளஸ் பிசி ஸ்கொயர். ஸோ ஏபிக்கான வேல்யூ 3 ஸ்கொயர், பிசி வந்து 2 ஸ்கொயர். 3 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 9, 2 ஸ்கொயர் பண்ணோம்னா 4. அப்போ ஏசி ஸ்கொயருக்கான வேல்யூ வந்து ஆட் பண்ணோம் அப்படின்னா 13. இப்போ இந்த ஸ்கொயர் இந்த பக்கம் போகும்போது ஸ்கொயர் ரூட்டாக மாறும். அப்போ ஏசிக்கான வேல்யூ என்ன அப்படின்னா √13. இப்போ ஏசி வந்து √13. இப்போ இந்த வேல்யூஸ் எல்லாம் 1 by 1 எடுத்து எழுதிக்கலாம். ஹைப்போடென்யூஸ்க்கான வேல்யூ வந்து √13, அட்ஜசன்ட்க்கு 3, ஆப்போசிட் 2. இப்போ இந்த வேல்யூ எல்லாமே கொண்டு போய் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து சைன் ஏ, இங்கே தீட்டாக்கு பதில் ஏ கொடுத்துருக்கனால நம்ம எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா தீட்டாக்கு வந்து ஏ அப்படிங்கிற டேர்ம் தான் யூஸ் பண்ண போகிறோம். சைன் ஏக்கான ஃபார்முலா ஆப்போசிட் பை ஹைப்போடென்யூஸ். ஆப்போசிட்கான வேல்யூ வந்து 2, ஹைப்போடென்யூஸ் √13. அடுத்து காஸ் ஏக்கான வேல்யூ அட்ஜசன்ட் பை ஹைப்போடென்யூஸ். அட்ஜசன்ட் வேல்யூ 3, ஹைப்போடென்யூஸ் √13. tan A ஈக்குவல் டு ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். ஆப்போசிட் வந்து 2, adjacent 3. அடுத்து secant A equal to hypotenuse by adjacent. Hypotenuse value √13 by adjacent வந்து 3. அடுத்து cosecant A equal to hypotenuse by opposite. Hypotenuse value √13, opposite வந்து 2. அடுத்து cot A equal to adjacent by opposite. Adjacent 3, opposite 2. Example 6.4 பார்க்கலாம். If secant theta equal to 13 by 5, then show that 2 sin theta minus 3 cos theta by 4 sin theta minus 9 cos theta equal to 3. அதாவது இது வந்து LHS, இது வந்து RHS. LHSம் RHSம் ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் இது மாதிரி ஒரு டயக்ராம் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதுல ஹைப்போடென்யூஸ் கொடுத்துருக்காங்க, அட்ஜசன்ட் கொடுத்துருக்காங்க, ஆப்போசிட் வந்து கொடுக்கல. அப்போ நம்ம என்ன யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா பித்தாகரஸ் தேரம் வந்து யூஸ் பண்ண போறோம். பித்தாகரஸ் தேரம் ஃபார்முலா என்னன்னா ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் பிளஸ் பிசி ஸ்கொயர். ஏசியோட வேல்யூ, ஏசிக்கான வேல்யூ வந்து 13, பிசி 5, ஏபி வந்து நமக்கு தெரியாது, அதான் வந்து கண்டுபிடிக்க போறோம். ஏசிக்கான வேல்யூ வந்து 13 ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏபி வந்து தெரியாது, அதை அப்படியே வச்சுக்கலாம். பிசி ஸ்கொயருக்கான வேல்யூ 5 ஸ்கொயர். இது வந்து 169 ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் பிளஸ் 5 × 5 வந்து 25. கண்டுபிடிக்க வேண்டிய இந்த ஏபி ஸ்கொயரை இங்கேயே வச்சுக்கலாம். இந்த 169 இங்க இருக்கக்கூடிய பிளஸ் 25 போகும்போது மைனஸ் தான் மாறும். இதை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 144 அப்படின்னு கிடைக்கும். அதாவது ஏபி ஸ்கொயருக்கான வேல்யூ தான் 144. ஏபி இங்கேயே வச்சுக்கலாம். இந்த ஸ்கொயர் அந்த பக்கம் போகும்போது ஸ்கொயர் ரூட்டா மாறும். அப்ப ஏபிக்கான வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 12. அப்ப ஏபிக்கான வேல்யூ வந்து 12. இந்த 12 அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ கொஸ்டின்ல சைன் தீட்டா காஸ் தீட்டா, சைன் தீட்டா காஸ் தீட்டான்னு சொல்லிட்டு 2 ட்ரிக்னாமெட்ரிக் வேல்யூஸ் 2 தடவை வந்து வந்திருக்கு. அப்ப அந்த சைன் தீட்டா வேல்யூ காஸ் தீட்டா வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிச்சு வச்சுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் சைன் தீட்டா ஈக்குவல் டு, சைன் தீட்டாக்கான ஃபார்முலா ஆப்போசிட் பை ஹைப்போடென்யூஸ். ஆப்போசிட் வந்து 12, ஹைப்போடென்யூஸ் வந்து 13. அடுத்து காஸ் தீட்டா. காஸ் தீட்டாக்கான ஃபார்முலா அட்ஜசன்ட் பை ஹைப்போடென்யூஸ். அட்ஜசன்ட் வேல்யூ 5, ஹைப்போடென்யூஸ் வந்து 13. இப்போ இந்த LHS இருக்கு இல்லையா, இதுல கொண்டு போய் இதை வந்து சப்ஸ்டியூட் பண்ணலாம். 2 × சைன் தீட்டாக்கான வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 12 by 13 மைனஸ் 3 × இங்க காஸ் தீட்டாக்கான வேல்யூ 5 by 13 the whole divided by 4 × sin theta. 4 × sin theta கான வேல்யூ 12 by
13 minus 9 into cos theta வேல்யூ வந்து 5/13. இப்போ இங்க டினாமினேட்டர் சேமா இருக்கு இல்லையா, அப்ப காமனா வந்து ஒரு 13 வந்து எடுத்துக்கலாம். இங்க 2 into 12 24 minus 3 5s are 15 the whole divided by கீழே டினாமினேட்டர் வந்து சேமா இருக்கு 13 4 12s are 48 இங்க மைனஸ் இருக்கு. அடுத்து 9 5s are 45. இப்போ 24ல இருந்து 15 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 9 9/13 the whole divided by 48ல இருந்து 45 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 3/13. ஒரு ஃபிராக்ஷன் டிவைட் பை ஒரு ஃபிராக்ஷன்ல இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ரெசிப்ரோக்கலா நம்ம எழுதணும். இப்போ 9/13 அப்படியே வச்சுக்கலாம். இந்த டிவைட் கீழே இருக்கக்கூடிய 3/13 மேல வரும்போது தலைகீழ மாறும். அதாவது 13/3 மாறும். 13 கேன்சல் பண்ணிடலாம். 1 3 is 3 3 3s are 9. இப்போ RHS வந்து நமக்கு கிடைச்சிருச்சு. அப்போ LHS equal to RHS.